டிவிகே கட்சியினரை தாக்கிய திமுகவினர். பிரச்சனையை மூடி மறைக்க புது நாடகமாடுவதாக திமுக மீது தாவேக்கவினர் குற்றச்சாட்டு. சென்னை பாரிமுனை அருகே கணக்கெடுப்பு என்ற பெயரில் தாவேக்கவை சேர்ந்தவர்கள் சிலர் ராயபுரத்தை சேர்ந்த வனஜா, ஸ்ரீலேகா, ரஹீமா ஆகிய மூவரையும் தங்களது கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதற்கு அவர்கள் மறுத்த நிலையில் இரு தரப்பினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தாவேக்கவினர் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த 3 பெண்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெண்கள் என்றும் பாராமல் டிவிகே கட்சியினர் தங்களுடைய அடிவயிற்றிலும் மார்பிலும் எட்டி உதைத்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு என்று நேற்று தாவேக்க வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசியிருந்தது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் கூறியது என்னவென்றால், தாவேக்கவினரை தாக்கிய திமுகவினர் வேண்டுமென்றே 3 பெண்களை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களை டிவிகே கட்சியினர் தாக்கியதாக பொய்யாக நாளை பேச வைப்பார்கள் என்று பேசியிருந்தார். அதே போல இன்றைக்கு அந்த பெண்கள் பேட்டியளித்தது திமுக நாடகமாடுவதை உறுதி செய்வதாக டிவிகே கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். டிவிகே கேண்டிடேட்ஸ் கேம்பெயின் ப்ராஜெக்ட் 2026 தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா? இந்த பணி முழுக்க முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 234 வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.